Hi friends, welcome to weekly news from Indian manufacturing sector. நம்ம இப்போ பார்க்க போகிறது week 6 of 2022 9th February 15th February வரைக்கும் உள்ள நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆட்டோமோட்டிவ் செக்டரை பற்றி கவர் பண்ணுவோம். ஆட்டோமோட்டிவ் செக்டரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரியோடைய ஓவரால் எக்ஸ்போர்ட் நம்பர்ஸ் வந்துட்டு 1.7% டவுன் ஆயிருக்கு ஜனவரி 2022ல். சியாம்னு சொல்லுவாங்க, சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ். அவங்க வந்து ஓவராலாக நம்ம இண்டஸ்ட்ரியோடைய ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோடைய அப்டேட் கொடுப்பாங்க. சியாம்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அது வந்து மொத்தமாக 1.7% டிக்ளைன் ஆயிருக்கு ஜனவரி 2022ல். டோட்டலாக 4,54,953 யூனிட்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே டைமில் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் 4,63,000 யூனிட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். டொமஸ்டிக் செக்டாரில் பார்த்தீங்கன்னா 18% கம்மியாக இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குது, அப்புறம் வந்து இந்த சப்ளை செயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து ஷார்ட்டேஜஸ், இந்த சிப் ஷார்ட்டேஜ்னு சொல்லி இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் சிப்ஸ் வந்துட்டு கிடைக்கல. ஸோ அதனால் நிறைய கம்பெனிஸில் ப்ரொடக்ஷன் டவுன் பண்ணாங்க. ஸோ இதுதான் மேஜர் இம்பேக்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மஹிந்திராவுடைய Q3 ரெவன்யூஸ் வந்துட்டு ஒரு 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த லாஸ்ட் குவார்ட்டரில். அண்ட் அதே மாதிரி Q4 அப்கமிங் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா மேஜராக எந்த ஒரு இம்பேக்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெவன்யூ வந்து 8% கூடியிருக்கு. இட் வாஸ் அபவுட் 15,239 crore அகேன்ஸ்ட் 14,057 crore இன் Q3 இந்த ப்ரீவியஸ் இயர். லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து ஒரு 20,000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தே ஹேவ் இன்ஃபார்ம் பிகாஸ் ஆஃப் த ஒமைக்ரான் கிரைசிஸ், அப்புறம் சிப் ஷார்ட்டேஜ் இந்த மாதிரி. பட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஃபார் ஐசி சிப்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃபியூச்சரில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்ற மாதிரி தே ஆர் இன்ஃபார்மிங் அஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 கம்பெனிஸ் வந்து செலக்டட் ஃபார் PLI ஸ்கீம், அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் இஸ் கிவிங் சம் இன்சென்டிவ்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், சுசுகி, ஹுண்டாய், கியா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 20 கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 2 வீலர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கார்ப்பு, பியாஜியோ வெஹிக்கிள்ஸ், டிவிஎஸ் மோட்டார் இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட், ஏஷியர் மோட்டார், ஹுண்டாய், நான் போய் சொன்ன மாதிரி கியா, சுசுகி மோட்டார்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த கேட்டகரியில் இருக்காங்க, PLI ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இப்போது மாருதி சுசுகியும் டொயோட்டாவும் ஆல்ரெடி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேட்ஜ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இவ்வளோ நாளும் வந்து பேட்ஜ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே காராக இருக்கும், ஆனால் 2 பேரும் வேறு வேறு பேரில் இன்னும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் மாருதியோட பலினோ அப்படிங்கிற காரை தான் வந்துட்டு டொயோட்டா வந்துட்டு கிளான்ஸா அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருந்தாங்க. கார் எல்லாமே சிமிலராக இருக்கும், ஒன்லி அந்த பேட்ஜ் மட்டும் மாறும். அது மாதிரி மாருதியோட விட்டாரா பிரெஸா தான் என்னாச்சு அர்பன் க்ரூசராக ஓடிட்டு இருக்கு இல்லையா டொயோட்டாவோடது. ஸோ இது பேர் பேட்ஜ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ நாளும் வந்து அந்த மாதிரி பேட்ஜ் இன்ஜினியரிங் பண்ண கம்பெனிஸ் வந்து இப்போ வந்து குளோபல் மார்க்கெட்டுக்காக ஒரு மிட் சைஸ் SUV பண்ணுறாங்க. ஸோ அது வந்து 2 கம்பெனியும் தனித்தனியாக வேறு வேறு டிசைன் லாங்குவேஜில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தே ஹேவ் அனௌன்ஸ். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இந்த பர்டிகுலர் கார்ஸ் வந்துட்டு டிசைன்டு அண்ட் மேனுஃபேக்சர் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா சுசுகியோட குஜராத் பிளான்ட்லேருந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நியூஸ் ஃப்ரம் சுசுகி அண்ட் டொயோட்டா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓகினாவாவோட செகண்ட் பிளான்ட் வந்து பிவாடியில் ஆரம்பிக்கிறாங்க. ஓகினாவா வந்துட்டு எலக்ட்ரிக்கல் 2 வீலர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட செகண்ட் பிளான்ட் வந்து ராஜஸ்தானில் பிவாடியில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 crore ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அண்ட் கம்பெனி வந்து ஒரு 3 லட்சம் யூனிட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு 2-3 இயர்ஸில் 10 லட்சம் யூனிட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. கரண்ட்லி வந்து அவங்களோட பிளான்ட்டு ஆல்வார் ராஜஸ்தானில் இருக்குது, 1,80,000 யூனிட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா. அண்ட் ஹீரோ எலக்ட்ரிக் கம்பெனி பார்த்திங்கன்னா ரெடி அசிஸ்ட் அப்படின்ற கம்பெனியோடு சேர்ந்து ஒரு 20,000 மெக்கானிக்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த எல்லாமே அந்த எலக்ட்ரிக்கல் 2 வீலர்ஸ்க்காக. ஸோ இது வந்து PGO ப்ரைவேட் கராஜ் ஓனர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த 20,000 மெக்கானிக்ஸும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கில் செட்டை அப்புறம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உள்ள ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஹீரோ கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு 6,000 மெக்கானிக்கை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமில். ஸோ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா எனர்ஜி செக்டருக்கு வரோம். இந்த குளோபல் நியூஸில் பார்த்திங்கன்னா சைனா வந்துட்டு கோபி டெசர்ட்டில் வந்துட்டு சோலார் அண்ட் விண்ட் பவர் ஸ்டேஷன்ஸை வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சைனா தான் வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட்டர். ஸோ அதனால் அவங்களும் வந்து நாங்களும் வந்து எனர்ஜியை சேவ் பண்ணுறோம், என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறோன்ற பேரில்
2060க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா they want to gradually phase down the fossil fuel use and they want to focus on renewable energy. ஸோ இதனால் இந்த டோட்டல் விண்ட் அண்ட் சோலார் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1200 gigawatts வந்துட்டு 2030க்குள்ளே பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கிராஜுவலாக ஃபாசில் ஃபியூலை வந்துட்டு 2060க்குள்ளே ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேர் பிளானிங். அடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டருக்கு வருவோம். ஸ்விங் செக்டர் பார்த்தீங்கன்னா டெக்னோவேஷன் 2022 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, 1 வீக் ப்ரோக்ராம். இது வந்து அவங்களோட செய்யாரில் மேனுஃபேக்சரிங் ஹப்பில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், லோக்கல் அண்ட் குளோபல் டெக்னாலஜி கம்பெனிஸ் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஸோ இது வந்து ஒரு டெக் ஃபெஸ்ட். இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த டெக் ஃபெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இனோவேஷன் கொண்டு வரலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில், கான்க்ரீட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு 70 நியூ ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளேவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த 70 ப்ராடக்ட்ஸில் பொட்டன்ஷியலான ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு, அண்ட் யூ கேன் ஆல்சோ கிளிக் த பெல் ஐக்கான் ஸோ தட் whenever we post a new video you will get a notification. So thank you very much for watching. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you. Bye.